சென்னை பிரசாந்த் மருத்துவமனையின் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஆறுமுகம் 1000க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளார். எலும்பியல் சிகிச்சை துறையில் ஒரு வரலாற்று சாதனையாக வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் மருத்துவமனையின் டாக்டர் ஆறுமுகம் தென்னிந்தியாவிலேயே 1000 ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளார். பத்மஸ்ரீ டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் அவர்கள் டாக்டர் ஆறுமுகத்திற்கு இந்த கௌரவத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகையும் தயாரிப்பாளருமான ராதிகா சரத்குமார் கலந்து கொண்டார். மேலும் விழாவில் பிரசாந்த் மருத்துவமனைகள் குழுமத்தின் தலைவர் டாக்டர் சி கீதா ஹரிப்ரியா, நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜி கோபாலசாமி, இயக்குநர்கள் டாக்டர் பிரசாந்த் கிருஷ்ணா, டாக்டர் சங்கீதா மோதூரி மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நவீன மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையின் சிறப்பை எடுத்துரைக்கும் விதமாக இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பல்வேறு வயதைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மேடையில் ரேம்ப் வாக் செய்தனர். மீண்டும் தங்களால் இயல்பாக நடக்க முடியும் என்பதையும், அன்றாட வேலைகளை எந்தவித தடையும் இன்றி செய்ய முடியும் என்பதையும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினர். அவர்களுடன் நடிகை ராதிகா சரத்குமாரும் சேர்ந்து நடந்து அவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ராதிகா சரத்குமார் பேசுகையில், இந்த விழாவில் நான் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் சிறப்பான ஒன்றாகும். நாம் சாதாரணமாக நடந்து செல்வதை ஒரு பெரிய விஷயமாக நினைப்பது இல்லை. ஆனால் அது ஒரு சவாலாக மாறும்போதுதான் அதன் அருமை நமக்கு தெரிகிறது. நோயாளிகள் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் நடப்பதை பார்ப்பது ஒரு சிறந்த மருத்துவ சிகிச்சை எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நவீன சிகிச்சைகளை கொண்டு வந்து மக்கள் மீண்டும் சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு திரும்ப உதவுவதில் பிரசாந்த் மருத்துவமனை செய்து வரும் பணி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த விழாவில் கலந்து கொள்வதிலும் இன்று இங்குள்ள ஒவ்வொரு நோயாளியின் உடல் வலிமையையும் நேர்மறையான எண்ணத்தையும் நேரில் காண்பதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். போக முடியாம வீட்டிலேயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சுலபமாகிடுச்சு, ரெக்கவரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாற்றியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில். அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு பார்த்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளாக நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளோ துல்லியமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை அவங்க கால் எவ்வளோ தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல் எங்களால் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்ணுறதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதனால் பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க.